காலை வணக்கம். இன்றைய தினம் திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக கட்டப்படுகின்ற திருப்பதி ஏழுமலையான் சார்பாக கழகத்தினுடைய நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற பொதுமக்கள் அனைவருடைய முன்னிலையிலே மிக பிரம்மாண்டமாக எழுச்சியாக அன்னதானம் அடிக்கல் நடைபெற்றது. சார், தமிழ்நாடு முழுக்க பாமகவினர் போராட்டம் நடத்திருக்காங்க. அதே என்னன்னாக்கா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை திமுக தலைவர் அவதூறு பரப்புனதா கூறி தகவல் சொன்னதா கூறி பாமக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்திருக்காங்க. இதனால சட்டம் சொல்லிட்டேன். அவர்களுக்கும் அவர்களுக்குள்ள பிரச்சனை. இந்த கேள்வி ஆனால் சென்னையில் தொடர்ந்து ஒவ்வொரு மழை பெய்யும் பாதிப்பு ஏற்படுது. 4000 கோடிக்கு அந்த மனிதர்கள் பணி தொடங்கப்படுது. அந்த நிறைவு பெறாமல் இருக்கு. மக்கள் அதிகம் அடிக்கடி பாதிப்பு. அதாவது அவ்வப்போது பெய்கின்ற மழைநீர் படி வடிகால் செய்து அடிப்படையில் தான் இதே புரட்சி தலைவி ஊழலிக்கப்பட்டது. சென்னை மாநகர் நகரத்தில் பெய்கின்ற மழைநீர் தேங்காமல் வெளியேற்றுவதற்கு மழைநீர் வடிகால் வசதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தது. சுமார் 1040 கிலோமீட்டர் நீளம் வடிகால் பாதை அமைக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 43 மாதம் நிறைவேறிவிட்டது. இன்னும் இந்த பணி நிறைவேறவில்லை. முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மழைநீர் வடிகால் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணி தேங்காமல் இருக்கும், நிற்காமல் பார்த்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த அதிமுக அரசு அதற்கு புதிய முயற்சியும் வேகமாக துரிதமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பெய்கின்ற மழையில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அரசு மெத்தனமாக அலட்சியமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால மழை பெய்கின்ற பொழுது அங்கங்கே மழை நீர் தேங்கி நிற்கின்ற காட்சி இப்பொழுது பார்த்து முடியும். நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் மீண்டும் சட்டமன்றத்தில் இதற்கு தகுந்த சட்டமனுடைய சட்டமாக்கணும் சொன்னாங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற அரசு அதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்னவாறு மீண்டும் சட்டமன்றத்தில் சட்டமன்முறை கொண்டு வந்து புதிதாக சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு முடிவு கட்டிருக்கும். ஆனால் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆன்லைன் டிரைவிங் சூதாட்டம் தொடர வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற காரணத்தினால தான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு மேல்முறை செஞ்சிருக்காங்க. நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி மீண்டும் இந்த ஆட்சி அமைந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு தனி சட்டம் மீண்டும் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு இருந்தது. இந்த ஆன்லைன் ஆளுங்கட்சி ஏதாவது வருவாய் இருக்குமா சார்? இருக்குங்காட்டி தானே இன்னைக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்குது. அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு நிறைவேற்றப்பட்டிருந்தால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கும். ஆன்லைன் ட்ரைவிங் ரத்து செஞ்சிருக்கலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதிலிருந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் அது. வழக்கறிஞருக்கும் ஆசிரியர்களுக்கும் பொது இடத்துல வெட்டுறாங்க. பொது இடத்துல வெட்டுறாங்க. சட்டம் ஒழுங்கு என்ன சார்? ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்து 6 மாத கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலையில தான் ஆங்காங்கே இப்படி வன்முறை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே கொலை, கொள்ளை, திருட்டு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு கூட முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறேன், இனியாவது விழித்துக் கொண்டு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோளாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அவர் கேட்டார். சார், பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு. பொதுமக்கள் ஆலோசனை
இன்னைக்கு பருவமழை தீவிரமடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. வானிலை மையத்தில் என்னென்ன கருத்துக்களை சொல்றாங்களோ அதையெல்லாம் கடைபிடித்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.